Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் சென்னையில் நாளை மதியம் என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவருடன் செய்தியாளர் நாகராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். முதல்வர் ஸ்டாலினுடைய அந்த ரியாக்ஷன், அதாவது டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணுன்றப்ப அவங்க கையில் ஆட்சியை இங்கே கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் செஞ்சுருக்காரு எடப்பாடி பழனிசாமி குறித்து. அதாவது உலகத்துக்கே டெல்லி தான் வழிகாட்டிகிட்டு இருக்கு. ரெண்டாவது, திமுக தலைவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இது எங்களுடைய கூட்டணி. டெல்லியிலையும் முடிவெடுக்கலாம், சென்னையிலும் முடிவெடுக்கலாம். அவங்களுடைய அந்த தொகுதி பங்கு வீடு பேச்சுவார்த்தையிலேயே நிறையா சலசலப்பு இருக்கிறதா பார்க்கப்படுதா வெளிவட்டாரங்கள் சொல்லுது. குறிப்பாக மக்கள் நீதி மையம் வந்துட்டு உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதாகவும் அவங்க இல்லை போட்டியிட மாட்டோன்னு மறுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அந்த சமயத்தில் இங்கே வைக்கக்கூடிய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது அவங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஒற்றுமை இல்லைங்கிறது தான் எங்களுடைய இதிலிருந்து தெரிய வருது. எப்படின்னா, ஏற்கனவே அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்குள்ள ஒரு குளறுபடி இருக்கிறது அதிலிருந்து தெரிய வருகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வருகை, அதே போல் அதிமுகவோட சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணியுடைய ஒட்டுமொத்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது எப்போ முடிவடையும், எப்போ எதிர்பார்க்கலாம்? நாளை காலை 12 மணிக்கெல்லாம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி சென்னைக்கு வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த அடுத்த கட்ட பணிகள் தொடரும்.